Hi people, this is do a test drive. So I'm just checking my phone back. How much vibration I'm getting and how is my voice. I'm just இந்த பிளாக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு ஒரு டெஸ்ட் பிளாக் மாதிரி எடுக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இஃப் இது ஒர்க் ஆச்சுன்னா மேபி நான் இதுலேயே கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் இல்லையா. இதுக்கு ஒர்க் ஆகணும் தனியாகும். ஸோ கேமரா லிட்டில் பிட் க்ராஸாக இருக்குது. ஸ்டில் க்ராஸாக இல்லைன்னா எனக்கு அது இது வந்துடுது கரெக்டாக. ஸோ ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மைக்கு இது வந்து போவோட வயர்லெஸ் மைக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ ஒரு 5 or 10 minutes பிளாக் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இது கொஞ்சம் ரஃபான ரோடு. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. லாங் ரைடு பிளான் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் பார்த்து ரைட்ஸ் எல்லாம் பார்த்து டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம லாங் ரைடு எங்கேயாச்சும் நம்ம பிளான் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போயிட்டு போன நாள் என்னோட நாள் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பாட்டு நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். என்னென்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ் வருதோ அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தால் தான் நம்ம லைஃப் மூவ் ஆகும். ஸோ நான் ஒரு புது பைக் வாங்கலான்றது. இந்த பைக்கு நல்லா தான் இருக்கு. அதாவது ஓட்ட மாட்டேன் பைக்கு. ஆனாலும் இந்த பைக் வாங்கி ஒரு 15 வருஷம் ஆக போகுது. அரௌண்ட் 40 years ஆயிடுச்சு. நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 months ஒவ்வொரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கு. என் பைக் வந்துட்டு இது வந்து பல்சர் 150cc. காஸ்ட் எல்லாம் குறைவாக இருக்கு. ஏதாச்சும் ஒரு 400-500 போகுதுன்றாங்க. அது ரிப்பீட்டட் ஆகுறப்போ வி கெட் இரிட்டேட்டட் இல்லையா. திருப்பி ஒரு கான்ஃபிடன்ஸ் வர மாட்டேங்குது. எங்கேயாச்சும் போகணும், ஏதாச்சும் ஆயிடுவோம், எங்கேயாச்சும் நின்றுடுவோம், இந்த ஃபியர் இருந்துகிட்டே இருக்கு. அதனால புது பைக் வாங்கிட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ரிக்குவயர்மெண்ட் இல்லைங்கிறதால டபுள் மைண்டடாக இருக்கு. பைக் வாங்கி சும்மாங்கிறதா நிற்க போகுது, பழைய வண்டியும் சும்மா தான் நிற்க போகுது. எதுக்கு பைக் வாங்கிட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த தொலைவு கொடுக்கறதுனால புது பைக் வாங்கி ஆகணும்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு நேச்சரை நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்க. நான் ஆஃபீஸ்க்கு கேபில் தான் போகிறேன். எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ்னா இங்கே காரில் போயிடுவோம். ஸோ பைக்குங்கிறது வெறும் நியர்பை ஏதாச்சும் காய்கறி வாங்குறதுக்கு ஏதாவது கடைக்கு போகிறது தான் பைக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு புது பைக் வாங்கணும், இந்த பைக்கை மெயின்டைன் பண்ணலாமாங்கிற டவுட்ஃபுல் மைண்டில் இருக்கு. நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபினான்ஷியலி ஆல்சோ அது நாட் தட் இருக்குப்பா நம்மகிட்ட லட்சம் இருக்கு போய் வாங்கிடுவோம் அப்படியும் இல்லை. அதுவும் நம்ம லோன் போட்டு தான் வாங்குவோம். அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நேரம் டபுள் மைண்டடாகவே இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்துருப்பீங்க? வாங்கியிருப்பீங்களா இல்லாட்டா என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கிட்டு தான் இருக்கும். தட்ஸ் நாட் தட் இந்த பைக்கே நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ண மாட்டோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் வாங்கி ஆகணும். அதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் இன்னைக்கா அது நாளைக்கான்னு தெரியல. சொல்லுங்க நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பட் ஃப்ரம் தட் ஸோ இது ஒரு
இதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேன் ரோடு வரும், அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸ்டெபிலிட்டி. ஆனால் ஹெல்மெட்டில் மாற்றல கேமரா. ஸோ ஹெல்மெட் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹேண்டில் பாரில் தான் மாட்டியிருக்கு. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு ஐஃபோனுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அது ஸ்டேபிள் பண்ணிடும். ஆனால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இந்த ஃப்ரேம் இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. நான் ரொம்பவே இன்னும் கிராஸாக வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்துட்டு ப்ரைம் லென்ஸில் தான் பண்ணிட்டுருக்கு. அல்ட்ராவாக இது போகலை. இதான் இந்த ஆங்கிள் தான் ஆக்சுவலி கரெக்டு. ஸோ இப்படி வருது. நான் இன்னொரு ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். இப்படி பண்ணணும். ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி பட் இன்னைக்கு வெறும் ஷார்ட்ஸாகவே எடுத்துருவேன். நம்மளோட ஷார்ட்ஸ் ரீல்ஸ்க்காக வரணும், இப்படி எடுக்கலாம். எனக்கு லாங் வீடியோ தான் பண்ணுறது ஆசை. ஏன்னா பைக் ரைட்ஸில் நம்ம ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் இப்படி அப்படின்னு பெருசாக பண்ண முடியாது. ஸோ பெட்டர் ஐ டூ இட் இன் லாங் வீடியோ. ஸோ நான் திரும்ப போய் லென்ஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இன்னொரு கரெக்ஷன். ஸோ இது ஓகே, இது கிராஸாக இல்லை. லைட்டாக நம்ம கார்னரில் போகுது, விச் இஸ் ஃபைன். இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன் இல்லையா? சைடில் ரெண்டு ஆங்கிளும் லைட்டாக நம்ம பைக்கோட ஆங்கிள் எல்லாம் வரும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஆங்கிள் நல்லா இருக்குன்ட்டு. இது கொஞ்சம் ஃப்ரேமில் உங்களுக்கு இது பிளாக் ஆகுது, நம்மளோட ஹெட்லைட்டு. அப்புறம் என்ன சொல்லுவீங்க, சைட் மிரரோட பாரு, இது ரெண்டுமே லைட்டாக பிளாக் பண்ணுது. பார்த்தோம் எப்படியா இருக்குன்ட்டு. இதோ டெஸ்ட்டாக தானே பார்த்துட்டு கொஞ்சம் போய் நம்ம ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஓகே, இல்லாட்டா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணிடும், அது பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ லெட்ஸ் டூ இட். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், டீ காஃபி சாப்பாடு ஆயிடுச்சா? அதுக்குன்னு நினைக்கிறேன் இல்லை. அப்போ என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டிய எனர்ஜிக்காக நம்ம சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அளவா ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஆனால் என்ன, லிமிட்டடாக சாப்பிடுங்க. நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க, லிமிட்டடாக சாப்பிடுங்க. லைஃபு ஜம்முன்னு இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஆனால் ரிசல்ட் இல்லையா, ஈஸியாக சொல்லிடலாம். லிமிட்டடாக சாப்பிடுவாங்க. சாப்பாடை பார்த்தாலே நல்லா சாப்பிடும் போலதான் தோணும். நம்மளுக்கு இப்போ வந்து தோணாது. இப்போ லிட்டில் பிட் பாடி ஏற்றுக்கிடுவோம். ஆனால் ஒரு 40க்கு மேலே 50க்கு மேலே போகிறப்பதான் நம்ம பண்ண தப்புகளுக்கெல்லாம் ரிசல்ட் வரும். நல்லதுக்கும் ரிசல்ட் அப்போதான் வரும், தப்பு பண்ணதுக்கும் ரிசல்ட் அப்போதான் வரும். Now we have physically, mentally we are strong. அதனால நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணாலும் ரிகவர் ஆயிரும். எனி வேறு டிசிஷன் வி டேக் நம்ம ரிகவர் ஆயிரும். ஆனால் ஒரு 40 above 50க்கு போகிறப்போ தான் நம்மக்கிட்ட அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இருக்கா. ஃபிசிக்கலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம், மென்டலியும் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட பாஸ்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பாஸ்டில் எவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், எவ்வளோ மென்டலி ஸ்டேபிளாக இருக்கும், எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட்டை காட்டும். நம்மளுக்கு அப்போ தான் வாழ்க்கையே புரியும். We all are in a good phase. I mean, most of the people.
எல்லாரும் நான் ஒரு ஜெனரலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தலைவர் சொல்ற மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நம்புவோம், நல்லதே நடக்கும். என்னங்கிறீங்க? ஓகே, இப்போ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்த மாதிரி இருக்கு. நான் சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணுறேன். ஸோ அதனால ரோடெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஓகே, பைக்குனாலே கொஞ்சம் சிட்டியில் ஓட்டுறது தான் நல்லா இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். என்னங்கிறீங்க? ஒவ்வொரு பிளாக்லையும் ஒரு டாபிக் எடுத்து அப்படியே பேசணும்னா இப்போ ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக தான் எடுத்துருவேன். நீங்கள் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு டாபிக், ஒரு ஃபிட்னஸோ இல்லாத ஒரு மோட்டிவேஷ்னல் டாப்பிக்கோ, இல்லாட்ட லைஃப் பற்றி டாப்பிக்கோ, ரிலேஷன்ஷிப்போ, ஒர்க் லைஃப் பேலன்ஸோ. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி நல்லா பேசலாம். ரொம்ப எல்லாம் நம்மளுக்கு அந்த சோஷியல் மீடியா இல்லாதனால லைஃப் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்லானா we were not aware of lot of things. சரியா? இப்போ சொல்லுங்க ஒர்க் லைஃப், அப்போ எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னன்னே தெரியாது. பிஃபோர் சோஷியல் மீடியா, இந்த இன்டர்நெட் எல்லாம் இருக்குன்னா we were in the bracket, in the ஒரு க்ளோஸ் சர்க்கிள். அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான் நம்மளுக்கு தெரியும், அவங்க சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. we have internet. நம்மளுக்கு என்ன வேணும்னு போய் தேடலாம். அது இட்ஸ் அப் டு அஸ் இல்லையா? இது என்ன தேடும், ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி தேடுவோம், அப்போனா நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகும். அதே மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம மைண்ட் அப்செட்டாக இருக்குங்கிற ஏதாச்சும் தப்பான இதை தேடணும்னா தப்பான பாதையில் தான் போகணும். எஸ்பெஷலி இந்த ரீல்ஸ் எல்லாம், ஷார்ட்ஸு, எஸ்பெஷலி ரீல்ஸு. அப்புறமா ஏதாச்சும் ஒரு மூட் ஆஃபில் இருக்கும், அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்துருவோம். ஆனால் பாருங்க பார்ப்போம், அடுத்த வர்ற சஜஷன் எல்லாம் அதே மாதிரியே ரீல்ஸை காட்டி நம்மளை அப்படியே பங்கமாக்கிறோம், அதே வீட்டில் இருக்க வச்சிரும். ஆக்சுவலி whenever we are in off mode இல்லையா, so we should have something, any social media should suggest us something comedy video which will make us feel better, not that okay you are missing someone, you are missing your friends. அந்த மாதிரி வீடியோ காட்டி இவங்க திரும்ப யூஸ் பண்ணிடுவோம், கொஞ்சம் டவுன் பண்ணிடுவோம், இமோஷ்னலி கொஞ்சம் டவுன் ஆயிடுவோம். அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. என்ன இருந்தாலும் மியூசியை முறுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே ஆகணும் அவுட் சைட் வேர்ல்டு. நாட் அவுட் சைட் வேர்ல்டு, ரியாலிட்டி வேர்ல்டு, வர்ச்சுவல் வேர்ல்டில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இட்ஸ் நாட் இம்பாசிபிள், பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இன் திஸ் வேர்ல்டு இல்லையா? பார்த்தீங்கன்னா நம்மளால கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுறோம்? மொபைலை எடுக்கிறோம், யூடியூபை பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமை பார்க்குறோம், ட்விட்டரை பார்க்குறோம், அமேசானை பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸ் அது கூட ஓகே உட்காந்து ஒரு 3 மணி நேரம் பார்த்துறோம், ஓகே ஒரு படம் பார்த்துட்டோன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட டைமில் வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்களே. ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்கலாம் அப்பப்போ. நான் ஃபோனில் வந்துட்டு லிமிட் வச்சுருக்கேன், எவ்ரிடே நாட் மோர் தென் 15 minutes. 15 minutes நம்ம எவ்வளோ ரீல் பார்த்துருவோம், தட்ஸ் ஃபைன் இல்லையா? நம்மளுக்கு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வைக்கணும். ஓகே 2 நாள் நம்ம அதை இக்னோர் பண்ணுவோம், அது ஒரு ஆப்ஷன் சரியா? நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். இக்னோர் ஃபார் பட் டுடே, இக்னோர் ஃபார் another 15 minutes, half an hour இருக்கும். maybe 2-3 days we will ignore that, okay, but at the end நம்ம என்ன பண்ணுவோம், we are using it more than it's required. என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்கும் வேணும், ஜாலியாக தான் எல்லாரும் இருக்கணும். ஆனால் அதோட லிமிட்டோட இருந்தால் நம்மளுக்கு நல்லது. நீங்கள் இஃப் யூ அக்ரி. அதே மாதிரி நைட்லையும் ஒருத்தர் பிளாக் பண்ணி செக் பண்ணணும். இதுக்கு நீங்களும் ஒரு பிளாகர், இஃப் யூ ஹேவ் நாலேஜ்,
இப்படி நான் யூஸ் பண்ணுறதுனால ஃபோனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமே? பிகாஸ் ஐ ஹேர்ட் ஃபோன் வந்துட்டு நம்ம மேப்காக ஹேண்டலில் போட்டாலே அதோட கேமரா சென்சர் அது இதுன்ட்டு அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க. நான் தட் ஐம் யூஸிங் இட் ஃபார் vlogging, கேமரா சென்சர் இப்படி வைப்ரேஷன் ஆகுறதுனால அதுக்கு டேமேஜ் ஆகணும். இல்லாட்டா அதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே இருக்கு. இஃப் பைக் ரைடெல்லாம் லாக் பண்ணணும்னா வேறு தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நான் ஆக்ஷன் கேமரா வாங்கினா மினிமம் ஒரு 40-50,000 வேணும் இல்லையா? அது வாங்கினோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிடலாம். ஆனால் அது எடுக்கணும், அதை எடுத்து எடிட் பண்ணணும். இது நம்ம ஃபோன்லேயே பார்த்து ஃபோன்லேயே எடிட் பண்ணி ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிடலாம். இது ஒரு கொஞ்சம் நம்மள மாதிரி லேசி ஆட்களுக்கு கொஞ்சம் நல்லது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்த்து. இஃப் ஐ ஃபீல் ஓகே ஐ எம் இன்ட்ரெஸ்டட், இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு எல்லாமே ஷார்ட் டர்ம் இன்ட்ரெஸ்ட். என் லைஃப் ஸ்டோரியை சொன்னேன்னா உங்களுக்கு அப்படியே மேபி யூ கேன் ரிலேட். ஓகே, நீங்களும் அப்படியே இருந்திருக்கலாம். நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். என் பிட்வீனில் எழுதிட்டு ஒரு கிட்டார் வாங்குவோம், சரி கற்றுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட் போயிடும், அப்படியே அது கிடக்கும். அதே மாதிரி ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கினேன், அதுவும் அப்படிதான். ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு போச்சு, அப்படியே போச்சு. அப்புறம் இப்போ நான் இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கி அப்புறம் நான் ஒரு விளாகும் பண்ணாம அப்படியே விட்டு ரீச் நாட் ரீச் செகண்டரி. சரியா, அது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகல செகண்ட், பட் ஐ ஷுட் ட்ரை.